நீ என்னை கல்யாணம் செய்து கொண்டால் இதற்கான விடையை நான் சொல்லுகிறேன். அவன் அரண்டு விடுகிறான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரா. அந்த சூனியக்கார கிழவி மிக அழகான பெண்ணாக ஒரு 25 இளவரசியாக உட்கார்ந்துருக்கான். ஆச்சரியம், என்ன ஒரு கடிதையா இருந்து இப்ப இளவரசியா மாறி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு கேட்கிறான். 2 கண்டிஷன். உன்னோடு நான் வெளியில் வரும்போதெல்லாம் அழகான இளவரசியாக வெளியே வருவேன், வீட்டில் இருக்கும் போது சூனியக்கார கிழவியாக இருப்பேன். இது நம்பர் 1. இது ஓகேவா பாரு. இல்லையா, வெளியில வரும்போது நான் சூனியக்கார கிழவியாக வருவேன், வீட்டில் இருக்கும்போது இளவரசியாக இருப்பேன். எது உனக்கு தேவை? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மன்னன் முழிச்சான். எப்பவுமே கேள்வி கேட்பதும் அவர்களே, பதில் சொல்வதும் அவர்களே. ஒப்புக்கு நம்ம கேட்பார். மன்னன் உஷாரானவர். இதற்கான முடிவை நீயே எடுத்துக்கொள், சுதந்திரம் உனது அப்படின்னு சொன்னான். அப்பொழுது அவள் மனமகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். அப்போதான் விடை சொன்னால், எப்பொழுதுமே ஒரு பெண் தனக்கான முடிவை தானே எடுக்கின்ற பொழுது இளவரசியாக இருக்கிறாள். தனக்கான முடிவை தன்னுடைய முடிவில் அடுத்தவர்கள் தலையிடுகின்ற பொழுது சூனியக்கார கிழவி அல்ல, ராட்சசி அல்ல, பேய் அல்ல, அதை விட தாண்டி மாறிவிடுகிறார். என்னோட என்ன சார் பிரின்சிபலா இருக்கீங்க அப்படியே வெளியில சூப்பரான சிங்கம் போல இருப்பீங்க. வெளியில் நான் சிங்கம், வீட்டிலே நானும் சிங்கம் தான், ஆனால் மேலே துர்காதேவி அமர்ந்திருப்பார் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு